Yes, good morning, church. சபையாருக்கு காலை வணக்கம். Happy Sabbath. ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். Yeah. Bong Sabbath. Yeah. And service. இன்றைய காலை பொழுதிலே ராபோஜன திருவிருந்து ஆராதனை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. Actually, I miscommunicated with our church elders. நாங்கள் மூப்பர்களோடு ஒரு உரையாடலிலே தவறுதலாக புரிந்து I thought I have to share some other things. நான் வேறு ஒரு செய்தியை சொல்லும்படி ஆயத்தப்படுத்தியிருந்தேன். I prepared all the sermon. நான் முழு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தேன். And even afternoon, Bible seminar. வேத ஆராய்ச்சிகள் கூடாக. But suddenly I realized that பிறகுதான் நான் சிந்தித்தேன், we got communion service. இந்த நாளில் ராபோஜன திருவிருந்து இருக்குது என்று. So I quickly changed ஆனால் உடனடியாக நான் my மாற்றிக்கொண்டேன். message within 5 minutes. 5 நிமிடத்துக்குள்ளாக நான் என்னுடைய பிரசங்கத்தை மாற்றிவிட்டேன். But by the grace of God, ஆண்டவருடைய கிருபையினால I prepared something for the communion service already. நான் ஏற்கனவே ராபோஜன திருவிருந்துக்கு ஆயத்தப்படுத்தின செய்தியோடு நான் மாற்றிக்கொண்டேன். So I said, "Oh Lord, thanks. Thank you very much. தேவனே உமக்கு நன்றி என்று சொன்னேன் நான். Nandri. So I'm able to share the message with you. இந்த வேளை உங்களோடு நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள போகின்றேன். Amen. ஆமென். Amen. God makes a way. ஆண்டவர் எல்லாவற்றையும் நடத்துகிறார். Even though we are not ready. நாம் ஆயத்தம் இல்லாவிட்டாலும் சரி. Because He knows everything. எல்லாவற்றையும் அவர் அறிவார். So put your trustworthy, your faith to God. உங்களுடைய விசுவாசத்தை அவர் மேல் வைத்துவிடுங்கள். You may put all the distress and stress will be disappear. எல்லாவித கலக்கங்களையும் எல்லாவித கவலைகளையும் அவரிடத்தில் ஒப்புவித்து விடுங்கள். Amen. ஆமென். So my title is that the true meaning of the communion service today. இன்றைய காலை பொழுதில் என்னுடைய காலை தியானத்துக்கான தலைப்பானது உண்மையான ராபோஜன விருந்தின் விளக்கம். What is the meaning of communion service? ராபோஜன திருவிருந்துக்கான விளக்கம் என்ன? Come and drink, come and eat. வந்து புசியுங்கள், பானம் பண்ணுங்கள் என்பதா? She said because Jesus Christ, He mentioned that. அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை கட்டளையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். Do this for the remembrance of me. என்னை நினைவு கூறும்படி இதை செய் என்று சொல்லியிருக்கார். Amen. ஆமென். But we have communion service not only our church as Seventh-day Adventist. நமது 7ஆம் நாள் திரு சபையில் மாத்திரமல்ல, they believe they are having communion service too. அவர்களும் மற்ற சபையார்களும் ராபோஜன திருவிருந்து ஆராதனை செய்வதுண்டு. Let's think about Catholicism. கத்தோலிக்க திருச்சபை பற்றி சிந்திப்போம். When they have this communion service, அவர்கள் அந்த ராபோஜன திருவிருந்தை கொள்ளும் பொழுது, when they took that bread, அந்த அப்பத்தை அவர்கள் எடுக்கும் பொழுது, the bread becomes real body of Christ. அந்த அப்பமானது முழுமையான இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக மாறுகிறது. When the priest pray for this bread, அந்த அப்பத்துக்காக அந்த ஆசாரியர் ஜெபிக்கும் போது, this bread really become the flesh
of Jesus Christ. அந்த அப்பமானது முழுமையாக அது இயேசு கிறிஸ்து சரீரமாக பாவிக்கப்படுகிறது. So when they take it in, அவர்கள் அதை கடிக்கும் பொழுது, which means it புசிக்கும்போது. becomes, we are taking the flesh of Jesus Christ actually. அது அது முழுமையாக அவருடைய சரீரமாக பாவித்து அவர்கள் அந்த சரீரமாக உட்கொள்வதும் புசிப்பதாக நினைவு கூறுகிறார்கள். They also believe when they pray and when they pray for the, like, they said wine. அவர்கள் வேறு விதமாக சொல்லும்போது அந்த திராட்சை ரசத்தை ஒயின் என்று சொல்வார்கள். The wine truly become the blood of Jesus Christ. அந்த ஒயினானது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக மாறுகிறது என்று ரத்தம் என்று சொல்வார்கள். Do you believe like that? நீங்கள் அப்படி நம்புகிறீர்களா? When we are taking this communion service, are you drinking the blood of Jesus Christ? Are you taking the flesh of Jesus Christ? நீங்கள் இந்த ராபோஜன திருவிருந்தை கைக்கொள்ளும் போது அந்த ரத்தத்தை இயேசுவின் ரத்தமாக குடிக்கிறீர்களா அல்லது அந்த அப்பத்தை சரீரமாக உட்கொள்கிறீர்களா? We have the same Bible. நமக்கு அதே வேதாகமம் தான் உண்டு. We have reading and we have the same communion service. நாம் இதை படிக்கிறோம், அதே வண்ணமாக ராபோஜன திருவிருந்துல கைக்கொள்கிறோம். But sorry, ஆனால் மன்னிக்கவும், the interpretations are different. ஆனால் வியாக்கியானங்கள் வித்தியாசமாக இருக்கின்றது. We don't believe that when we are taking this grape juice and also this bread, it is one of the symbol of Jesus Christ and his blood and his flesh. நாம் அவைகளை உட்கொள்ளும் போது அந்த ராபோஜனத்திலே நாம் அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தை நாம் குடிக்கும்போது அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கும் சரீரத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது என்பதை நினைவு கூறுகிறோம். Yes, Jesus Christ, he asked, remember and do it. என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று சொன்னார். But when we are doing it, we have different views. நாம் அவைகளை கைக்கொள்ளும் போது செய்யும் போது வெவ்வேறு விதமான பார்வைகளை நாம் செய்கின்றோம். You came here to take the real blood of Jesus, the flesh of Jesus Christ. You are taking in today. நீங்கள் இங்கு அவருடைய ரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்கிறவர்களாக முழுமையாக இங்கு அவனமா இருக்கிறீர்களா? மற்றவர்கள் போல came here to have this communion service as a symbol of Jesus Christ's blood and his flesh. ஆனால் இங்கு நீங்க வந்திருக்கிற நீங்கள் அவைகளை அடையாளமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாக சரீரத்துக்கு அடையாளமாக நினைவு கூறும்படி இது செய்கிறீர்களா? How do you understand? நீங்க எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? Some people, they think that when we take it in, சில பேர் எப்படி நினைக்கிறார்களோ அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது, because I took the blood of Jesus, நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் எடுக்கிறேன், my body become different. என்னுடைய சரீரமானது வித்தியாசமா மாறுகிறது. Do you think like that? அப்படி நீங்க நம்புறீங்களா? When they take the blood, this bread of Jesus Christ, இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்துக்கு அடையாளமா அப்பத்தை புசிக்கும் போது I may become very holy. நான் அதை மிகுந்த பரிசுத்தவானா மாறுகிறேன். Do you think like that? நீங்கள் அப்படி நம்புகிறீர்களா? What is the biblical meaning of this communion service? வேதாகமம் இந்த ராபோஜன திருவிருந்தை பற்றின விளக்கம் என்னத்தை கூறுகிறது? How should we interpret? நாம் எப்படி அவைகளை தியானிக்க வேண்டும்? How should we read it? அதற்கான எப்படி நாம் படிக்க வேண்டும்? Would you like to know about it? நீங்கள் அதை பற்றி நீங்க புரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? Yes? விருப்பமா? Then let's study together நாம் யாரும் சேர்ந்து படிப்போம். by prayer. ஜெபத்தோடு நாம் தியானிப்போம். Shall we? செய்யலாமா? Let's pray. ஜெபிப்போம். Our loving Heavenly Father, பரலோகத்தின் பரம தந்தையே, thank you for this opportunity. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்காக நன்றி. We like to know that why are you telling us to remember and take this communion service? இந்த ராபோஜன திருவிருந்தை என்னை நினைவு கூறும்படி ஏன் எதற்காக செய்ய சொன்னீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். Lord, give us the true meaning of this communion service. கர்த்தாவே, இந்த ராபோஜன திருவிருந்தை பற்றின மெய்யான கருத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். So that we may remember our Savior Jesus Christ truly. அப்படி நாங்கள் செய்யும்போது இயேசு கிறிஸ்து இரட்சகரை பற்றின மெய்யான விளக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம். Touch my lips and my tongue. Touch our interpreters'
lips and tongues by your Holy Spirit, so that we may deliver all this message according to your will. கர்த்தாவே, அடியேனுடைய உதடுகளை தொட்டரலும் அது நம்ம மொழிபெயர்க்கிற சகோதரனுடைய உதடுகளை தொட்டரலும் நாங்கள் அதற்கேற்ற முது பரிசாவினால் நிரப்பப்பட்டு சரியான வார்த்தைகளை சொல்லுவதற்கு எங்களை ஆவினால் நிரப்போம். I pray all these things in the name of Jesus Christ. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் பரம்பிதாவே. ஆமென். Okay. Why? சரி, எதற்காக? Should we continue to participate in communion service after being baptized? ஞானமுழுக்கு எடுத்த பிறகும் கூட நாம இந்த ராபோஜன திருவிருந்தை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய அவசியமா? Cleansed by the blood of Jesus Christ. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா? It seems very strange for some people. சில பேருக்கு இது ஒரு குழப்பமாக இருக்கும். So when we say, sorry, Lord, நாம் ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லும்போது forgive me. என்னை மன்னித்தருள்னு சொல்கிறோம். So I got baptized. நான் ஞானமுழுக்கு எடுக்கின்றேன். But we are coming and having this communion service. It seems that I'm sorry again. நான் மறுபடியுமாக ஞானமுழுக்கு இந்த காரியங்களை கலந்து கொள்ள மறுபடியுமாக மன்னிப்பு கேட்கின்றேன். It seems that God is unforgiving God. அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் மன்னிக்க கூடாத தெய்வமா இருக்கின்றார். It seems that when you say sorry, but He's not forgiving me, so I'm coming to the church and having this, communion service and sorry and sorry and sorry again and again. நான் மன்னிப்பு கேட்கிறேன், மறுபடியுமாக நான் பாவம் செய்யும்போது மறுபடியுமாக வந்து இந்த ராபோஜன திருவிருந்திலே மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் தொடர்ச்சியாக. So remember that நினைவு கூறுங்கள், this communion service has a deeper meaning. இந்த ராபோஜன திருவிருந்து என்பது ஒரு ஆழமான உட்கருத்து கொண்டது. Cleansing you from the sin. பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Because number one, remember only two things. இரண்டு காரியத்தை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். Recognize that communion service does not transform our sinful nature into righteousness. நம்முடைய சரீரமான பாவ சரீரமானது நீதியின் சரீரமாக மாற்றுவதல்ல இந்த ராபோஜன திருவிருந்து. This communion service is symbolic. இது இந்த ராபோஜன திருவிருந்து ஆராதனை என்பது ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. The symbolic means God is forgiving me. அடையாளம் என்பது தேவன் என்னை மன்னிக்கின்றார். Even though after my baptism. நான் ஞானமுழுக்கு எடுத்த பிறகும் கூட. So as our brother he mentioned that Bible text Romans chapter 6. சகோதரர் படித்தது போல ரோமர் 6 அதிகாரம் 3 வசனம். Can you read it in தமிழ்ல படிப்போம். And 3 and 4. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? And 4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். So when we got baptized, ஞானமுழுக்கு எடுத்த பிறகு, so God was cleansed our sins already. நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக மன்னித்து விட்டார். So remember that when you and I, நீங்களும் நானும், we got baptized. ஞானமுழுக்கு எடுத்த பொழுது, at that moment, அந்த நேரத்திலே you, நீங்களும், me, நானும், us, எல்லாரும், we are free man. நாம் விடுதலை ஆக்கப்பட்டோம். No more sin. பாவமே இல்லை. That is the promise of God. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். But remember, ஆனால் நினைவு கூறுங்கள், baptism marks a moment of forgiveness. அந்த ஞானமுழுக்கு என்பது ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமா இருக்கிறது. But we still have the path to sanctification is still going on. நாம் தொடர்ச்சியாக பரிசுத்தத்திலே வளர்கிறவர்களா இருக்க வேண்டும். So when I say sorry to God, ஆண்டவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது my words என்னுடைய வார்த்தைகள் should be identical அவரோடு இணைந்ததா இருக்க வேண்டும் with my deeds. என்னுடைய செயல்கள்ல. If I say sorry, நான் ஒருவேளை மன்னிப்பு கேட்கும்போது to my Jesus Christ, இயேசு கிறிஸ்துவிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது He already forgave me. அவர் என்னை மன்னித்து விட்டார். But when I went out,
நான் வெளியே செல்லும் பொழுது even though I say sorry, மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். my lifestyle is sinful, என்னுடைய வாழ்க்கை சுலபமா இருக்கிறது. what God can do? ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? God is consistent God. ஆண்டவர் தொடர்ச்சியாக செயல்படுகிறவராக His இருக்கிறார். words, அவருடைய வார்த்தைகள், His thoughts, அவருடைய His சிந்தனைகள், action, அவருடைய செய்கைகள் always identical. எப்போதும் நிலைத்ததா இருக்கிறது, So ஒன்றாகவே God is இருக்கிறது. looking for a person நம்முடைய மனிதர்களாக ஆண்டவர் நம்மை காண விரும்புகின்றார். who is following the image of God. யார் கிறிஸ்துவின் சாயலை நாம் பின்பற்ற விரும்புகிறோம்? It's like you, உங்களை போன்று, me, என்னை போன்று and all of us. நாம் எல்லாரும் கூட We should have the same words, அதே வார்த்தையுடையவர்களாக இருக்க வேண்டும். same thoughts, அதே நினைவுகள், same action அதே செயல்கள் as like Jesus Christ. இயேசுவை போன்றதாகவே இருக்க வேண்டும். But in many cases, ஆனால் அநேக வேளைகளிலே we are very weak. நாம் பலவீனம் உள்ளவர்களாக திகழ்கிறோம். You know, one of the toughest, job as pastor இந்த போதகர் என்பது மிக கடினமான ஒரு தொழில். what is the toughest thing as கடினமான போதகருடைய தொழில் என்ன தெரியுமா? it is very difficult. ரொம்ப கஷ்டம். What I preach, நான் பேசுகிறதுக்கும் I should live like that. அதே வண்ணமா நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். The question, கேள்வி என்னவென்றால், Pastor Yun, பாஸ்டர் யூன், are you living நீ அவ்வளமா வாழ்கின்றாயா? as you are sharing with the church? சபைக்கு நீ போதிக்கிற, பகிர்ந்து கொள்கிற நீ? It's very tough question. மிகவும் குழப்பானமான ஒரு கேள்வி அது. I'm still checking ஒவ்வொரு நாளும் என்னை உய்த்து பார்க்கின்றேன், day by day. ஒவ்வொரு நாளும் என்னை ஆராய்ந்து பார்க்கின்றேன். But sorry, ஆனால் மன்னிக்கவும், I'm not that perfect. நான் பூர்ணமானவன் அல்ல. There is the danger அது ஒரு ஆபத்தானது. someone become a pastor. யாராவது போதகராக மாறும்பொழுது, I can be very good pastor நான் நல்ல ஒரு போதகராக திகழலாம், at the church சபையில அப்படி தோன்றலாம், with my congregation. என்னுடைய சபையில கூட. But the question is, ஆனால் கேள்வி என்னவென்றால், for example, உதாரணத்திற்கு Pastor Yun போதகர் யோன், is the pastor அவர் ஒரு போதகர். when he is driving அவர் வாகனம் ஓட்டும் பொழுது, in the street ரோட்டிலே வாகனம் ஓட்டும் பொழுது, with anonymous. இதாக ஓட்டும் பொழுது, They do not know I'm மற்றவர்கள் pastor. எனக்கு என்ன தெரியாது. Am I driving என்னுடைய ஓட்டுதலானது, my vehicle என்னுடைய வாகனம் is like pastor? அது போதகரை போன்றதா? That is very practical question to me. எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக திகழ்கிறது. I'm still struggling. நான் தொடர்ந்து பிரயாணப்படுகிறேன். Your life is also tough உங்களுடைய வாழ்க்கையும் கடினமானது தான். as Christian. கிறிஸ்தவர்களான அது கிறிஸ்தவ வாழ்க்கை. When we say Christian, நாம் கிறிஸ்தவர்கள் என்று we சொல்லும்போது are not only with the people of the church. சபையார்கள் மக்களுக்கு மாத்திரமல்ல, We are Christian நாம் கிறிஸ்தவர்கள் with non-Christian people. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் நாம் கிறிஸ்தவர்கள். But it is not an easy way. இது சுலபமான வழி அல்ல. Deal with the people outside of the church. வெளியில் உள்ள மக்களோடு, சபையில் வெளியில இருக்க மக்களோடு வாழ்வது சுலபமானதல்ல. So that is why அதனால்தான் communion service is இந்த ராபோஜன திருவிருந்து என்பது therefore a regular reminder of grace of God. தேவனுடைய கிருபையை அடிக்கடி நாம் சிந்தித்து மனதிலே Which நினைவு guides கொள்வது. us in our daily Christian life. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கொண்டு செல்வதாகும். Yes, I'm not that perfect. ஆம், நான் பூர்ணமானவன் அல்ல. Sometimes I struggle நான் சில வேளை கஷ்டப்படுகிறேன். while I was driving, நான் வாகனம் ஓட்டும் போது while I was struggling with non-Christian people. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோடு நான் போராடி கொண்டிருக்கின்றேன். But God is carrying me even I'm not that perfect pastor. நான் பூர்ணமான போதகராக இல்லாவிட்டாலும் சரி, தேவன் என்னை தாங்குகிறார்.
So this communion service இந்த ராபோஜன திருவிருந்தானது asking us, நம்மிடத்தில் கேட்கிறது, you are the person நீ அந்த நபர் who is under the grace of God. தேவனுடைய கிருபையின் கீழாக நிற்கிற மகன். So that even though you are having this tough condition, அந்த கடினமான சூழ்நிலை வாழ்ந்தாலும் கூட do not give up. நீ விட்டு தளர்ந்து விடாதே. Do not take down your will to follow Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிறதை ஒருபோதும் விட்டு விடாதே. because you are under the grace of God today. ஏனென்றால் இன்றைய நாளில் தேவனுடைய கிருபையிலே நீ So that இருக்கின்றாய். remember, ஆகையினால் நினைவு கூறு, we are not enough, நாம் பூர்ணமானவர்கள் அல்ல, but you are under the grace of God. ஆனால் நீ ஆண்டவருடைய கிருபையிலே பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றாய். Romans chapter 6, ரோமர் 6 அதிகாரம் verse 6 tells us, 6வது வசனம் இவ்வனமா சொல்லுகிறது. can you read it in Tamil? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். So it clearly tells us இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, our old self was crucified with him. நம்முடைய பழைய தன்மை கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. Yes. When you got baptized, நீங்கள் ஞானமுழுக்கு எடுத்த நாளிலே, at that moment, அந்நேரத்திலே you already surrendered. நீங்கள் முழுமையாக அவரை You அர்ப்பணித்தீர்கள். crucified your old self. எல்லாவற்றையும் நீங்கள் சரணடைந்து The விட்டீர்கள். selfish living, நீங்கள் சுயநல வாழ்க்கை எல்லாவற்றையும், selfish thought, சுயநல எண்ணங்கள் எல்லாவற்றையும் சரணடைந்து selfish விட்டீர்கள். words, சுயநலமான வார்த்தைகளும் கூட, selfish action and deeds. சுயநலமான செய்கைகளும் ஒப்புடுத்தீர்கள். You crucified. நீங்கள் ஒப்புடுத்தீர்கள். So remember, ஆகையினால் நினைவுகொள், you are, நீங்கள், I am, நானும், we are நாம் யாவரும் no longer slaves of sin. பாவத்திற்கு அடிமையானவர்கள் அல்ல. If you don't have that kind of faith, அந்த விதமான விசுவாசம் நமக்குள் இல்லாவிட்டால் your baptism is meaningless. நீங்கள் எடுத்த ஞானம் முழுக்கணும் அர்த்தம் இல்லாதவைகளாகிறோம். When you baptize at that moment, அந்நேரத்திலே நீங்க ஞானம் முழுக்க எடுத்த அந்த நேரம் God cleansed எல்லாவற்றையும் சுத்திகரித்து விட்டார். your past sin, உங்களுடைய பழைய your காரியங்களையும், current sin, இன்று நாளில் even your future sin. உங்களுடைய வருங்கால பாவங்களையும் He cleansed all the things. எல்லாவற்றையும் சுத்திகரித்து விட்டார். But remember, ஆனால் மறந்து விடாதே, there is a condition. ஆனால் ஒரு கண்டிஷன் உண்டு. You have really crucified your past life, your life at the presence of the Lord. தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களுடைய பழைய வாழ்க்கைகள் எல்லாவற்றும் உங்களை நீங்கள் சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். So verse 7, it clearly tells us, 7வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. sorry my friend, மன்னிக்கவும் சகோதரர்களே, நண்பர்களே, we are set free from sin. பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். But there is a condition. ஆனால் ஒரு கண்டிஷன் உண்டு. Who has really died. மெய்யாகவே அவன் மரித்தவனா இருக்க வேண்டும். Some people, they never died. சில பேர் சொல்லுவாங்க நான் மரிப்பதே இல்லைன்னு சொல்வார்கள். Sadly, if the pastor had never died at the cross of God, even the elder, even the church leaders, they never died at the cross of God. They தேவனுடைய சாபத்தினால் மனிதர் போதகர்களோ மூப்பர்களோ சாவதில்லை என்று சில பேர் சொல்வார்கள். They are very strange condition, dangerous condition. அது இந்த சூழ்நிலையானது பயங்கரமான ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. Why? ஏன்? They never died. அவர் ஒருபோது மரிப்பதில்லை. They are still playing with sin. நாம் பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்றோம். It's very sad. அது ஒரு துக்ககரமானது. So God is asking today, இன்றைய நாளில் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்றார், have you ever truly died at the cross of God? நீ உண்மையாகவே கிறிஸ்துவின் சிலுவையிலே நீ மரித்தாயா? Then you are truly free from sin. அப்பொழுதுதான் நீ பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றவனாய் திகழ்வாய்.
Number two, remember, இரண்டாவது காரியம் நினைவு கூறுங்கள். the communion services அந்த ராபோஜன திருவிருந்தா என்பது intended to check whether we are freed from sin in the Lord today. இன்றைய நாளிலே தேவனுடைய பார்வையிலே நாம் முழுமையாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். As I mentioned, God is consistent. முன்னது சொன்னது போல ஆண்டவர் நீதி உலகராக நிலையானவராக இருக்கின்றார். But we are human beings. நாம் மனிதர்கள். We are not that much consistent. அந்த விதமான தேவனை போன்றவர்கள் அல்ல நாம். Sometimes very good. சில வேளையிலே நல்லவர்களா இருக்கின்றோம். Sometimes medium. நாம் நடுவில் இருக்கின்றோம். Sometimes not good. மற்ற வேளையிலே நல்லவர்களா இருப்பதில்லை. But God is asking. ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்றார். What about today? இன்றைய நாள் எப்படி? What about now? இப்பொழுது நீ எப்படி இருக்கின்றாய்? Do you have உனக்கு அவைகள் உண்டா? godly relationship with God தேவனோடு உள்ள உறவு today? இன்றைய நாளிலே. Some people, they are very good. சிலர் நல்லவர்களா இருக்கிறார்கள். At the moment of they got baptized, அவர்கள் ஞானமுழுக்கு எடுத்த நாளிலே ரொம்ப நல்லவர்களா இருக்கிறார்கள். they are very holy. பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள். But soon after, struggling comes again. சடுதியாக அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது. அவர்களுக்கு spiritual depression, அவர்கள் ஆவிக்குரிய சோர்வடைகிறார்கள். broken relationship, அந்த உறவிலிருந்து உடைக்கப்படுகிறார்கள். loneliness, தனிமையாக்கப்படுகிறார்கள். no good communication with God. தேவனோடு நல்ல ஒரு உறவு இல்லாதவர்களா இருக்கலாம், தொடர்பு இல்லாதவர்களா They இருக்கலாம். cannot control. அவர்கள் தங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. The risk of feeling அந்த உணர்வு பிரதிபலனானது unworthy and unlovable அது before God அன்பில்லாதவர்களாக நம்ம மாற்றுகிறது தேவனுக்கு முன்னதாக. due to the challenges encountered in everyday life. ஒவ்வொரு நாளும் அது நமக்கு ஒரு ஒரு தீர்மானமாக நம்ம எடுத்து செயல்பட வேண்டும். For example, உதாரணத்திற்கு think about my life. என்னுடைய வாழ்க்கையை சிந்தி பாருங்கள். When I come and share the message, நான் சபையில சத்தியத்தை சொல்லும்போது, பிரசங்கம் பண்ணும்போது, I can feel that, God's inspiration. நான் தேவன் என்னை உணர்த்துகிறதே, ஆவியினால் நிரப்புகிறதே நான் சொல்லலாம், நினைக்கலாம். Very high. நான் உயரத்தில் போகலாம். Only the Sabbath? இந்த ஓய்வு நாள் மாத்திரமா? I'm very good and great with God. Only the Sabbath? நான் ஆண்டவரோடு நெருங்கி அந்த ஓய்வு நாள் மாத்திரம் அப்படி இருக்கின்ற. What do you think? When I go outside of church, சபையை விட்டு நான் வெளியே போகும்பொழுது, that high relationship with God அந்த உயரமான தேவனோடு உள்ள உறவானது become very low. அப்படியே கீழே இறங்குகிறோம். My life will be struggle. பிறகு என்னுடைய வாழ்க்கையை போராட்டமாக திகழும். Can be possible. இது சாத்தியமா? So let's think about one's relationship with the family. குடும்பத்தோடு உள்ள உறவை பற்றி நாம் பார்ப்போம். இப்ப When they don't have good communication, குடும்பத்திலே நல்ல ஒரு தொடர்பு இல்லாவிட்டால், then they don't have loving feeling. அந்த அன்பான உணர்வு இல்லாதது தோன்றும். This is because இதுதான் இது காரணம் என்னவென்றால், when you look at ourselves in our daily life, நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை நாம் சிந்தித்து in the பார்க்கும்போது, sinful world, இந்த பாவமான வாழ்க்கையிலே we feel that we are not worthy of God's love. தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்கள் அல்ல என்பதை நாம் நினைத்துக் கொள்வோம். ஒருவேளை That is our lives. இது நம்முடைய வாழ்க்கையா? Because sometimes, many times, you are not able to see God and His voice, you are not able to listen. அநேக வேளையில சில வேளையில ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கக்கூடாதவர்களாக நாம் திகழ்கிறவர்களாக இருப்போம். Unfortunately, we live in doubt about whether we are worthy of love. துரதிர்ஷ்டவசமாக நாம அந்த சந்தேகத்தில் வாழும்போது நம்ம அன்புக்கு பாத்திரவங்களா இல்லையா என்பது அந்த போராட்டத்தில் வாழ்கிறவர்களா இருப்போம். At that moment, remember. அந்த நேரத்தில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 24 வசனம். 1 Corinthians chapter 11 verse 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 24 வசனம். First Corinthians chapter 11 verse 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 24 வசனம். யாரோ எடுத்தவர்கள் வாசிப்போம்.
Okay. And verse 25. 25ஆம் வசனம். Why Jesus Christ? He said, in remembrance of me, in remembrance of me. ஏன் இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார்? For what to remember? என்னத்தை நாம் நினைவு கூறுவது? Jesus said, my blood, my blood. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய ரத்தம், என்னுடைய ரத்தம். Jesus said, my flesh, my flesh. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சரீரம், என்னுடைய சரீரம். Why Jesus died? எதற்காக அவர் மரித்தார் இயேசு கிறிஸ்து? God never died, as I mentioned. நான் சொன்னது பிரகாரம் தேவன் ஒருபோது மரிப்பதில்லை. Never dying God died. ஆண்டவர் ஒருபோது மரிப்பதில்லை. For what? எதற்காக? Because ஏனென்றால் He loves you. காரணம் தேவன் அவர் நம்மை நேசிக்கிறார். He loves you. உன்னை நேசிக்கிறார். He loves you. உன்னை நேசிக்கிறார். He loves you. உன்னை நேசிக்கிறார். So please take away அவைகளிலிருந்து வெளியே வாருங்கள். unlovable feeling in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே நேசிக்கப்பட அன்பில்லாதவர்களா You இருக்கிறீர்களா? are not worthy to be loved. நீங்கள் நேசிக்கப்படுவதற்கு தகுதி இல்லாதவர்களா இருக்கலாம். அதிலிருந்து வெளியே You are வாருங்கள். not that much important. நீங்கள் ஒருவேளை அவமானமான ஒரு நபராக சிந்தித்தால் அதிலிருந்து வெளியே வாருங்கள். You are nothing. நீங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் நினைத்தால் But saying no. இல்லை என்று சொல்லுங்கள். No. இல்லை என்று சொல்லுங்கள். No. இல்லை. Because God ஏனென்றால் தேவன் died எனக்காக மரித்தார். for you. உனக்காக மரித்தார். You are that much worthy. நீங்கள் பாத்திரவான்களா இருக்கிறீர்கள். So remember ஆகையினால் நினைவு கூறு, how you are precious. நீ எவ்வளவு விலையேற பெற்றவன். Why don't you think like that? நீ ஏன் அவனமா சிந்திக்கின்றாய்? Why are you taking this communion service? ஏன் இன்று நாளிலே ராபோஜன விருந்தில் கலந்து கொள்கின்றாய்? Because ஏனென்றால் loving God ஏனென்றால் அன்புள்ள தேவன் loves you. நீ உன்னை போன்றல்ல. That is why ஆகையினால் தான் He died for you. உனக்காக மரித்தார். He proclaimed, அவர் பிரதிபலித்த உரையாடி, you are worthy to be loved. நீ நேசிக்கப்படுவதற்கு பாத்திரவான் என்று அவர் உரை பறைசாட்டினார். So you look after you yourself நீ உன்னை நீனே பார்த்து கொண்டே இருக்கின்றாய். as the worthy of the sight from the Lord. ஆண்டவருடைய பார்வையிலே நீ விலையேற பெற்றவனா, தகுதி உள்ளவனா? You are that much lovable. அவ்வனமாக நேசிக்கப்படுவதற்கு பாத்திரவானா? You are that much precious. ஆண்டவர் பார்வையிலே விலையேற God பெற்றவன். is saying, my precious, my precious, my precious. என்னுடைய விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவன் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து கூறுகிறார். That is the love of His crucifixion. இதுதான் சிலுவையில் That is the அறையப்பட்ட love of Jesus Christ. தேவனுடைய கிறிஸ்து இயேசுவின் அன்பாக That is the திகழ்கிறது. love of the cross. சிலுவையின் அன்பை நாம் வெளிப்படுத்துகிறது. So remember. ஆகையினால் தான் நினைவு கூறு. Not only remember your baptism, உங்களுடைய ஞான முழுக்கை மாத்திரம் நினைவு கூறுதல்ல, but remember ஆனால் நினைவு கூறு today இன்றைய நாளிலே why you are having this, foot washing service. ஏன் கால்களை கழுவுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும், நினைவு கூற வேண்டும். God is asking you. உன்னிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். He is asking you. உன்னிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். He is asking you. உன்னிடத்தில் ஆண்டவர் He is கேட்கிறார். asking you. உன்னிடத்தில் ஆண்டவர் And me கேட்கிறார். today. இன்றைய நாளில கேட்கிறார். What about today? இன்றைய நாளை பற்றி என்ன கேள்வி? என்ன? Not yesterday. நேற்றை பற்றி அல்ல, Not tomorrow. நாளை பற்றி அல்ல, What about now? இன்றைய நாளில கேள்வி இதுதான். Do you have this baptismal relationship with God today? தேவனோடு இந்த உறவானது நிலைத்திருக்கிறதா இன்றைய நாளிலே? Are you joyful like this?
நீ இந்த விதமா சந்தோஷமுடையவனா Are you இருக்கின்றாயா? happy நீ to be மகிழ்ச்சியா with இருக்கிறாயா? Jesus Christ? கிறிஸ்துவோடு மகிழ்ச்சியா இருக்கின்றாயா? Remember சிந்தித்துக்கொள், நினைவுகொள். today, இன்றைய நாளிலே when you are having this நீ communion இந்த service, இந்த ராபோஜன விருந்தில் கலந்து கொள்ளும் பொழுது remember today இன்றைய நாளிலே நீ சிந்தித்துக்கொள். the sweet moment நீ from sin. பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த உணர்வை அடைய வேண்டும். Remember நினைவு கூர். the love of Jesus Christ இயேசு கிறிஸ்துவின் அன்பை today. இன்றைய நாளிலே. நன்றி. So we are going to have food washing.